ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம். எல்லாரும் வரட்டும். குட் ஈவினிங். நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். வாய்ஸ் கேட்குதா எல்லாருக்கும்? வாய்ஸ் கிளியராக கேட்குதா? வாய்ஸ் கிளியராக கேட்குதா எல்லாருக்கும்? ஓகே, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். நாங்கள் வந்து இன்னமும் நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணிடுறேன் நினைக்கிறேன். நான் ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து, ஸோ நாங்கள் இது இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நோட் ஜேஎஸ் பற்றி ஒரு பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு தேவையான சில விஷயங்களுக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். தேவையான விஷயம் இருந்தால் கொஞ்சம் தியரட்டிக்கல் விஷயங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஒரு சின்ன கொஸ்டின் என்னென்னா, ரியாக்ட் ஜேஸ்ன்றது என்ன? யாராவது ஒருத்தவங்க பார்ப்போம். நாங்கள் படிக்க போகிறது மெயின் ஸ்டாக். மெயின் ஸ்டாக்ல நாங்கள் முதலாவது பார்க்க போகிறது ரியாக்ட். ரியாக்ட் என்ற டெக்னாலஜி தான் பார்க்க போகிறோம். அந்த ரியாக்ட் என்ற டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து சொல்லுங்க பார்ப்போம். ஜஸ்ட் நீங்கள் கீழே உங்களோட செட் பாக்ஸில் டைப் பண்ணிக்கொள்ளலாம். ரியாக்ட் ஜேஸை பற்றி, ரியாக்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனை இல்லை, பிள்ளைங்களும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள். ரியாக்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கள். ரியாக்ட்ன்றது என்ன? யாராவது படிக்கப்பட்ட மெயின் ஸ்டாக். மெயின்ன்றது என்னது? ஒரு 4 டெக்னாலஜிஸ். அதில் நாங்கள் ஒரு டெக்னாலஜி பார்க்க போகிறோம், ரியாக்ட். அது ஆரன்றது ரியாக்ட். யாராவது சொல்லுங்க பார்ப்போம், ரியாக்ட்ன்றது என்ன? மைக் ஆன் பண்ணி சொல்ல தேவையில்லை, நீங்கள் அந்த கீழே சட்டில் மெசேஜ் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா எனக்கு மட்டும்தான் வரும். இல்லை செலக்ட் பண்ணி போட்டு மெசேஜ் பண்ணுங்க எனக்கு. ஸோ பயப்படாமல் மெசேஜ் பண்ணுங்க. ரியாக்ட்ன்றது என்ன? யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை, என்றாலும் பிரச்சனை இல்லை. ரியாக்ட்ன்றது என்ன? யாராவது சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்கள். இதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா? ரியாக்ட் பற்றி ஐடியா இருக்கா? பேசிக்கான ஐடியாஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. யாராவது? ரியாக்ட்ன்றது என்ன? ஜேஎஸ் ஃப்ரேம்வொர்க். ஜேஎஸ் ஃப்ரேம்வொர்க். ஓகே, ஒரு ஆள் சொல்லிட்டு ஜேஎஸ் ஃப்ரேம்வொர்க் சொல்லியிருக்காரு. வேறு யாராவது? ஒரு ஆள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லியிருக்காரு. வேறு யாராவது? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, பிளைண்டாக பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றத பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்க. சொல்லுங்க, பிளைண்டாக பிரச்சனை இல்லை. வேறு யாராவது? வேறு யாராவது? ரியாக்ட்ன்றது என்ன? ஸோ ஒரு ஆள் எங்களுக்கு சொல்லியிருக்காருன்னா ரியாக்ட் ஜேஎஸ்டியும் சரி ஜேஎஸ்டியும் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஆன்சர் வந்திருக்கு, ஃப்ரேம்வொர்க்னு வந்திருக்கு, ஜேஎஸ்டியும் ஃப்ரேம்வொர்க்னு வந்திருக்கு. வேறு யாராவது? வேறு யாராவது? ஒருத்தர் ஐடியா இல்லையா ரியாக்ட் ஜேஎஸ் பற்றி, ரியாக்டை பற்றி? ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ட்ரை பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. யாரோ சொல்லுங்க பாருங்க. சரி, ஒரு ஆள் சொல்லியிருக்க ஒரு ஆன்சர் வந்திருக்கேன்னா ரியாக்ட்ன்றது ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வேறு யாராவது ரியாக்ட்ன்றது என்ன, உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்கா யாருக்காவது? வேறு ஏதாவது ஆன்சர் இருக்கா உங்கள்கிட்ட? ரியாக்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ரியாக்ட் நான் தான் சொல்லணும் முடியாது, ரியாக்டை பற்றி தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் சொல்லலாம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ரியாக்ட் விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே இவ்வளோ காலத்தில்?
ஸோ ரியாக்டன்றதை பற்றி இன்னும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? வேறு யாராவது டைம் ஆகுது, சொல்லுங்கள் யாராவது. ஸோ ரியாக்டன்றது வந்து யாராவது சொல்லியிருக்கார், ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லியிருக்கார். நீங்கள் யாராவது வேறு ஏதாவது ஆன்சர் சொல்ல போகிறீங்க யாராவது? மைக் ஒன் பண்ணி சொல்ல தவிர நீங்கள் கீழே மெசேஜில் சட்டில் வந்து போடுங்கன்னா சரி. இதாவது உங்களுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஒருத்தருங்க இல்லையா? ஓகே. அந்த ரியாக்டன்றது வந்து முதல்ல ஃப்ரேம் ஒர்க்கான்ற கேள்வி வந்து நாங்கள் எங்களுக்கு கேட்டுக்கிறோம். ரியாக்டன்றது ஃப்ரேம் ஒர்க்கா? ரியாக்டன்றது உண்மையில ஒரு ஃப்ரேம் ஒர்க் இல்லை. ரியாக்டன்றது ஒரு லைப்ரரி. இல்லைங்கதா? ரியாக்டன்றது ஃப்ரேம் ஒர்க் இல்லை. ரியாக்டன்றது என்னது? ஒரு லைப்ரரி. யா, ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஸோ ரியாக்டன்றது ஒரு லைப்ரரி. அப்போ இந்த ரியாக்டன்ட் லைப்ரரி, அப்போ நீங்கள் இப்போ லைப்ரரின்னு நான் சொல்லிட்டேன், ரியாக்டன்ட் லைப்ரரின்னு நான் சொல்லிட்டேன். பட் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஃப்ரேம் ஒர்க்ன்ற வேர்ட் ஃபெமிலியராக இருக்குது. அப்போ அந்த லைப்ரரிக்கும் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் என்ன வித்தியாசம்? ரியாக்டன்ட் லைப்ரரின்னு நான் சொல்லிட்டேன். ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேர்டு இருக்குது, என்னது? ஃப்ரேம் ஒர்க்ன்ற ஒரு வேர்டு இருக்குது. அப்போ இந்த லைப்ரரிக்கும் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் என்ன வித்தியாசம்? நான் சொல்கிறேன் என்னென்னா, இந்த ரியாக்ட் வந்து ஃப்ரேம் ஒர்க் இல்லைன்னு நான் தான் சொல்கிறேன். அப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க்ன்றது வேறையே தானே இருக்கணும். அப்போ ரெண்டுக்கு முடியான டிஃப்ரெண்ட் என்ன? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரின்றதை சொல்கிறோம், ஃப்ரேம் ஒர்க்ன்றதை சொல்கிறோம். ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். லைப்ரரிக்கும் ஃப்ரேம் ஒர்க்கும் என்ன வித்தியாசம்? யாராவது எனி ஐடியா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்க, பிள்ளைங்க பிரச்சனை இல்லை. லைப்ரரிக்கும் ஃப்ரேம் ஒர்க்கும் என்ன வித்தியாசம்? நீ கேள்விப்பட்ட வச்சு சொல்லுங்க. தெரியாதா? அடுத்தது யாராவது செட்டில் போடுங்க, மெசேஜில் போடுங்க, நான் பார்க்குறேன். லைப்ரரிக்கும் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் என்ன வித்தியாசம்? யாராவது? ஸோ லைப்ரரின்றதும் சரி, லைப்ரரியாக இருக்கலாம், ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கலாம், ரெண்டுமே வந்து என்னது? ஏற்கனவே எழுதப்பட்ட ப்ரீடிஃபைன் கோட்ஸ். ஏற்கனவே எங்களுடைய ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட கோட்டை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? லைப்ரரின்னு சொல்லுவோம், ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவோம். ஆனால் ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் என்னன்னு கேட்டால், நாங்கள் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த ப்ரீடிஃபைன் கோட்டை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் அது லைப்ரரி. தான் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் அது லைப்ரரி. ஆனால் ஃப்ரேம் ஒர்க்ன்றது எப்படி இருக்குன்னு கேட்டால், ஏற்கனவே ஒரு கோட் எழுதியிருப்பாங்க. அந்த கோட் எப்படி இருக்குன்னு கேட்டால், நாங்கள் ஒரு டைப்பில் ஒரு ஃபார்மேட்டில் கோட் எழுதினா அது வந்து என்ன செய்யும்? இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டி எங்களுக்கு செய்யும் என்ற அந்த ரீதியில் இருக்கும். நான் சொல்கிற விஷயம் விளங்குதா என்னன்னு சொல்லி? நான் சொல்கிற விஷயம் விளங்குது. உதாரணத்துக்கு ஒரு சைக்கிள் ஒன்று எடுக்குமா? ஒரு சைக்கிள் ஒன்று எடுக்குமா? நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்க, அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சைக்கிள் எடுக்குமா? ஒரு பைசிக்கிள், சரியா? ஒரு பைசிக்கிள் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து என்னது? நான் உங்களுக்கு பெயிண்ட் ஷேர் பண்ணேன். என்ன செலவில் யாரும் சொன்னவங்க எனக்கு என்னன்னா, இந்த ஒயிட் போர்ட் ஷேர் பண்ணது வந்து தெரியலன்னு சொன்னாங்க. ஸோ நான் சரி பெயிண்ட் ஓப்பன் பண்ணி போயிடுவேன். ஓகே, பெரியதான ஸ்க்ரீன் எல்லாருக்கும். இதில் வந்து நான் சொல்கிறேன் என்னது, எங்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு சைக்கிள் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறோம். இதான் எங்களுக்கான டாஸ்க். ஸோ நாங்கள் சாஃப்ட்வேர் ரிலேட்டடில் இல்லாமல் வெளியே பார்க்குறோம் என்னது, சைக்கிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிற போது அதான் எங்களுக்கான டாஸ்க். இப்போ நான் என்ன செய்கிறேன்? நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுங்க. ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. சரி, ஓகே. நாங்கள் என்ன செய்வோம்? போல குறிக்கொள்வோம். நான் இப்போ என்ன செய்ய 2 சைடு இருக்கேன். அதே மாதிரி வந்து பெரிய விஷயத்தையும் வருவோம். ஜஸ்ட் சிம்பிளாக வரும். ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு சம்திங் குறிக்கொள்ளும். ஓகே, இது வந்து ஒரு சைக்கிள் என்று வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சைக்கிள் சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு சைக்கிள்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து என்ன செய்யுது? இதுக்கு இதில் வந்து ஒரு ஹேண்டில் இருக்குது. ஹேண்டில் வச்சு என்ன செய்யலாம்? இதோட சைக்கிளை வந்து ஓடிக்கொள்ளலாம். ஓகே, சொன்ன மாதிரி நீங்கள் கருதி கொள்ளுங்க, ஒரு சைக்கிளாக கருதி கொள்ளுங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்? இந்த சைக்கிளுக்கு வந்து ஒரு டயர் வாங்க போகிறேன். ஒரு டயர் வாங்க போகிறேன். அப்போ டயர் வந்து நான் செய்யணுமா? நான் ஒரு சைக்கிளை வந்து அசம்பிள் பண்ணுற ஒரு ஆளுன்றதுக்காக இந்த டயர் நான் செய்யணுமா? டயர் வந்து நான் செய்ய தேவையில்லை. ஏற்கனவே இந்த டயரை வந்து என்ன செய்திருப்பாங்க? செய்து கடையில் வச்சிருப்பாங்க. நான் என்ன செய்வேன்? போயிட்டு அந்த டயரை வந்து வாங்கிட்டு வந்து இந்த இடத்த போட்டுவோம். இதுதான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? லைப்ரரின்னு சொல்லுவோம். அதாவது ஏற்கனவே எங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக செய்து வைக்கப்பட்டிருக்கும். நாங்கள் என்ன செய்வோம்? அடுத்து வந்து பூட்டுவோம். அப்போ அதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? லைப்ரரின்னு சொல்லுவோம். ஆனால் கம்ப்ளீட்டாக இந்த சைக்கிள் இருக்கு தானே, இந்த சைக்கிளே வந்து யாரோ ஒரு கம்பெனி செய்து வைக்கும். உதாரணத்துக்கு லுமாலாண்டு வைங்களேன்.
ஸோ லுமாலான்ற கம்பெனி வந்து இந்த சைக்கிளை வந்து இதை அப்படியே முழு சவிக்கிறாங்க எங்கள்கிட்ட. அப்போ இதைத்தான் நாங்கள் எப்படி சொல்றோம்னா ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவோம். நான் இப்போ ஏறி இருந்து இந்த சைக்கிளை மிதிச்சுட்டா சைக்கிள் முன்னுக்கு போகும். விளங்குதா? ஸோ நான் அந்த மிதிக்கிறன்ற செயற்பாட்டை நான் செய்தா சைக்கிள் முன்னுக்கு போகும்ன்றதான் அந்த ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமில் வந்து நாங்கள் வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நாங்கள் என்ன செய்வோம், சைக்கிளை வந்து கால் பண்ணிட்டு மிதிக்கிறன்ற ஃபங்க்ஷனை செய்த மட்டும் என்ன செய்யும், சைக்கிள் வந்து முன்னோக்கி மூவ் ஆகும். பட் லைப்ரரின்றது அப்படி இல்லை, ஏற்கனவே எழுதி வச்ச கோட் தான். ஆனால் எங்களுக்கு எங்கே தேவையோ நாங்கள் என்ன செய்யணும், எடுத்து நாங்கள் தான் பொருத்தி யூஸ் பண்ணிக்கொள்ளணும். ஆனால் இது வந்து ஏற்கனவே நான் பொருத்தி வச்சிருக்கேன். என்ன செய்யும், நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எப்படி நடக்கும்னு சொல்லி சொல்லுவோம், அவ்வளோதான். விளங்குதா? ஸோ அதான் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அதான் ஃப்ரேம் ஒர்க்கு லைப்ரரிக்குமான வித்தியாசம். விளங்குதா? உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்கு? அதில் யாருக்காவது டவுட் எதுவும் இருக்கு? ஸோ ரெண்டுமே ப்ரீ டிஃபைன் கோட் தான். பட் என்ன வித்தியாசம்னு கேட்டால், ஒன்று வந்து கோட் எழுதியிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு கோட் எழுதுவீங்க, அதை எடுத்து ஃப்ரேம் ஒர்க் என்ன செய்யணும், அதுக்கான அவுட்புட்டை தரும். விளங்குதா? அதான் வித்தியாசம். ஜஸ்ட் நான் சொல்றது உங்களுக்கு விளங்காட்டி திரும்ப சொல்றேன் கேளுங்க. என்னடா, ஏற்கனவே கோட் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த கோட் வந்து இப்போ உதாரணத்துக்கு என்னது, நான் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கோட் வச்சிருக்கேன். பிரிண்ட் பண்ணுறதுக்கான கோட் வந்து நான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேன். நீங்கள் தேவையான இடத்த என்ன செய்வீங்க, console.logன்னு சொல்லி கால் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணி கொடுப்பீங்க கன்சோல்ல. ஸோ அது என்ன அது என்னது, அது லைப்ரரி இல்லை. பட் நான் என்ன சொல்றேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி நாங்கள் எடுத்து யூஸ் பண்றது என்னது, லைப்ரரின்னு சொல்லுவோம். இதே வந்து நான் வந்து ஒரு ஒப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். கென்ஸ்ட் ஏதோ ஒன்று போட்டு ஈக்குவல் டு போட்டு என்னது ஹேர்லி பிரேஸ் போட்டு எழுதினேன்டா அது என்ன செய்யும், ஒரு ஒப்ஜெக்டாக கருதப்படும். நான் இப்படி எழுதினேன்டா என்ன செய்யும், எங்களோட ப்ரோக்ராம் எடுத்து அது ஒரு ஒப்ஜெக்டா கருதிக்கொள்ளும். ஸோ அந்த மாதிரி வந்து இது சிம்பிளா நான் சொன்னேன், என்ன பேசிக்காக யூஸ் பண்ற விஷயம் இல்லை. ஆனால் ஃப்ரேம் ஒர்க்ன்றது அப்படித்தான் ஒர்க் ஆகும்னு சொல்றேன் தவிர இது வந்து ஃப்ரேம் ஒர்க்கோ லைப்ரரி இது நினைக்கிறது இல்லை. அப்படி ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொன்னால், அது மாதிரி வந்து நீங்க எழுதுற கோடை எடுத்து நீங்க ஒரு கோட் எழுதுவீங்க, அந்த கோடை எடுத்து ஏற்கனவே ப்ரீடிஃபைன் பண்ணி வச்சுக்கிற கோட் யூஸ் பண்ணி கொள்ளுமா இருந்தால் அதான் நாங்கள் என்ன சொல்லுவோம், ஃப்ரேம் ஒர்க் வந்து சொல்லுவோம். விளங்கிட்டா? ஸோ அதான் வித்தியாசம். அப்படி பார்க்கல இந்த ரியாக்ட்ன்றது, இந்த ரியாக்ட்ன்றது ஒரு லைப்ரரி. அது வந்து ஆக்சுவலாக ஃப்ரேம் ஒர்க் இல்லை, லைப்ரரி. ரியாக்ட்ன்றது லைப்ரரி. ஓகே, ரியாக்ட்ன்றது வந்து ஒரு லைப்ரரி. என்னத்தை பேஸ் பண்ண லைப்ரரி, ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ண லைப்ரரி. அவங்க எல்லாருக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஏற்கனவே தெரியும். ஜாவா ஸ்கிரிப்ட் நாங்கள் எல்லாமே படிச்சிருப்போம், HTML CSS படிச்சிருப்போம். நிறைய பேர் வந்து என்ன படிச்சீங்க, HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட். சில பேர் மட்டும் ரியாக்ட்ல வரீங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் ஐடியா இல்லை, டவுட் இருந்தால் கேளுங்க, எனக்கு நான் சொல்றேன் அதை பற்றி. அப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு தெரியும். இந்த ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி என்ன செய்யிருக்காங்க, ஏற்கனவே ப்ரீடிஃபைண்டாக சில கோட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அப்போ அதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம், ரியாக்டை வச்சு என்ன செய்ய போகிறோம், யாரா சொல்லுங்க பார்ப்போம். ரியாக்டை வச்சு என்ன செய்ய போகிறோம், ரியாக்ட்ன்றது என்னதுக்காக நாங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணுறோம். ரியாக்ட்ன்றது வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜி. அதாவது யூஐயை டிசைன் பண்ணுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. அப்போ நாங்கள் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜி வச்சிருக்கோம், அது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணதாக இருக்குது. அது ஒரு லைப்ரரி. அப்போ நாங்கள் என்னென்னு சொல்லலாம், அது ரியாக்ட் இஸ் அ லைப்ரரி விச் இஸ் பேஸ்ட் ஆன் ஜாவா ஸ்கிரிப்ட். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கிரியேட்டிங் யூசர் இன்டர்ஃபேஸ். அவ்வளோதான் வாட் இஸ் ரியாக்ட் பண்ணுறதுக்கான ஆன்சர். விளங்கிட்ட டவுட் இருந்த கதையா இருக்கா, வேறு டவுட் இருக்கா, கிளியரா எல்லாரும்? ஓகே. அப்போ நாங்கள் இப்போ என்ன பார்த்துட்டோம், ரியாக்ட் ஜேசன் என்னென்னு பார்த்துட்டோம், ரியாக்டா என்னென்னு பார்த்துட்டோம். அப்போ இந்த ரியாக்ட்ன்றது இப்படி இருக்காது. எங்களுக்கு ரியாக்ட் தேவை, எங்களுக்கு தான் ஏற்கனவே HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு. ரெண்டுத்துக்கு ரியாக்ட்ன்றது தேவை. என்ன காரணத்துக்காக, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லைப்ரரின்றதால ஏற்கனவே எழுதின கோட்ஸ் இருக்கு. அப்போ எங்களுக்கு என்னது, வேலை கொஞ்சம் குறையுது, டெவலப்பருக்கு வேலை கொஞ்சம் குறையுது. அதை வந்து நாங்கள் சொல்லிக்கணும். அடுத்த இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் பார்க்கறதுக்கு முதல்ல உங்களுக்கு டொம்மண்டா என்னன்னு தெரியும். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க, HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிருந்தீங்கன்னா டொம் அப்படி தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லாதவர்களுக்காக நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ டொம்மன்றது என்னன்னு கேட்டால், இது முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் எப்படி வேலை செய்யணும் தெரியும். ஒரு வெப்சைட் வந்து எப்படி வேலை செய்யறது தெரியும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ப்ரௌசருக்கு போறீங்க, போயிட்டு என்ன செய்றீங்க, உதாரணத்துக்கு இதை பாருங்க, notejs.org என்ற ஒரு வெப்சைட்ல நீங்கள் டைப் பண்ணுங்க, ஒரு யூஆர்ல நீங்கள் செய்றீங்க, டைப் பண்ணிட்டு சர்ச் பண்றீங்க. அப்போ என்ன டாக்குமெண்ட் கேட்டால், நீங்கள் சர்ச் பண்ண இந்த ரிக்வஸ்ட் இருக்கு தானே, இந்த ரிக்வஸ்ட் வந்து உங்களோட சர்வர்ல இருந்து, அதாவது உங்களுடைய மெஷின்ல இருந்து ஒரு நேம் சர்வருக்கு போகும். நேம் சர்வர்னு சொல்லப்படுற ஒரு சர்வருக்கு போகும். நேம் சர்வர்ன்ற ஒரு சர்வருக்கு போகும். இந்த நேம் சர்வர்ன்றது என்னன்னு கேட்டால், யூஆர்எல் ஸ்ட்ரிங், அதை நீங்கள் அடிக்கிறீங்களே notejs.orgன்னு சொல்லி, அந்த யூஆர்எல் வேர்டு, அந்த டைப் பண்ண அந்த வேர்டை இன்புட்டா வாங்கி என்ன செய்யணும்னு கேட்டா, ஒரு ஐபி அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணு. ஒரு ஐபி அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணு. ஐபி அட்ரஸ்ன்றது வந்து கேட்டீங்கன்னா கொஞ்சம் நம்பர்ஸ். ஐபி அட்ரஸ்ன்றது நம்பர்ஸ். ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணணும்னு நீங்க என்ன செய்வீங்க, அந்த ஐபி அட்ரஸ் வந்து நீங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்க, தண்டவாள் நடக்கும்போதெல்லாம் போயிட்டு என்ன செய்யும், வேர்ல்டு வைட் வெப் உடைய சர்வரில் போயிட்டு சர்ச் ஆகும். சர்ச் ஆகி என்ன செய்யும், உங்களுடைய சரியான லொக்கேஷனை கண்டுபிடிக்கும். அதாவது உங்களுடைய ஃபைல் வந்து, அதாவது நீங்க சர்ச் பண்ண இந்த வெப்சைட் இருக்கு தானே, இந்த notejs.org ஒரு சம்திங் ஒரு சர்வரில் என்ன செய்திருப்பீங்க, போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஹோஸ்ட் பண்ண அந்த சர்வரை கண்டுபிடிக்கும். இப்போ கண்டுபிடிச்ச அப்புறம் என்ன செய்யும், இதுக்குரிய ஃபைல்ஸ், அதாவது உங்களுடைய HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் என்ன செய்யும், அங்கேருந்து எடுத்துட்டு வந்து உங்களுடைய ப்ரௌசரில்
ஒரு ரெம்மில் வந்து ஸ்டோர் பண்ணும். உங்களுடைய ப்ரௌசரில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி என்ன செய்யும், ஒரு ரெம்மில் வந்து ஸ்டோர் பண்ணும். அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு கேட்டால் டொம்மா ஸ்டோர் பண்ணும். டொம்மை நீங்கள் பார்க்கணும்னா கீழே போயிட்டு, இப்போ உதாரணத்துக்கு என்ன நான் உங்களுக்கு எப்படி செய்யறது திருப்பி செய்ய காட்டுறேன். ரைட் கிளிக் பண்ணி உங்களோட ப்ரௌசரில் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டர் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இன்ஸ்பெக்டர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதுலேருந்து எலிமெண்ட் என்ற இதுக்கு போனீங்கன்னா இதுதான் உங்களோட டொம். இதுதான் டொம், அதாவது உங்களுடைய வெப்சைட்டுடைய டொம் இதுதான். இல்லைங்கதா? அப்போ டொம்ன்றது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு ட்ரீ மாதிரியான ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஒரு ட்ரீ மாதிரியான ஸ்ட்ரக்சராக இருக்கும். இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர்ன்றது எப்படி ஃபார்ம் ஆகும்ன்றது நாங்கள் வந்து எங்களுடைய வெப்சைட்டை நாங்கள் டெவலப் பண்ண வச்சு பார்த்தா எனக்கு ஈஸியாக சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது வந்து நான் என்ன செய்வோம், இந்த ஃபைலை ரன் பண்ணி கொடுறோம். இந்த ஃபைல் வந்து நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ஒரு 2 வீடியோ ஷேர் பண்ண குரூப்பில் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறது எப்படி பார்க்குறதுக்கு அந்த சேம் ப்ராஜெக்ட் நான் என்ன செய்வேன், ரன் பண்ணி கொடுத்தோம். ஓகே, ஸோ புது ப்ராஜெக்ட் ஒன்றும் இல்லை, இங்கே ஏற்கனவே பார்த்த ப்ராஜெக்ட் தான். ஸோ இப்போ என்ன செய்யிட்டோம், இந்த ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் எங்களை கோடில் பார்க்கலாம். உங்களோட HTML வந்து என்னென்ன இருக்குது. HTML வந்து எங்கள்கிட்ட ஹெட் இருக்குது, பொடி இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. இவ்வளோ தான் இருக்குது எங்கள்கிட்ட, இவ்வளோ தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இங்கே இல்லை. அப்போ நான் என்ன செய்கிறேன், உங்களுடைய இந்த ப்ராஜெக்டில் வந்து ஜஸ்ட் என்ன செய்யறது வந்து எங்களோட எட்ஜில் ஓப்பன் பண்ணி கொடுங்க ஈஸிக்காக. ஸோ இங்கே போட்டு கொடுத்தோம். நான் என்ன செய்கிறேன், என்னோட இன்ஸ்பெக்டர் ஓப்பன் பண்ணி கொடுறேன். இன்ஸ்பெக்டரில் எலிமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுறேன். ஸோ இப்போ உங்கள்ட்ட என்ன இருக்குது, ஹெட்டும் பொடியும் இருக்குது. ஆனால் இப்போ என்ன செய்யறது, இந்த பொடியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ நான் இந்த டிவ் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணவங்களுக்கு என்ன வருது, டிவ் போஸ்ட் ஒரு டிவிஷன் இருக்குது. அந்த டிவிஷன் ஐடி வந்து போஸ்ட் இருக்கு, போஸ்ட் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு பார்ப்போமா, இங்கே இருக்குது. ஓகே, நாங்கள் அந்த டிவ் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து சில விஷயங்கள் இருக்குது. என்னது, 3 போஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஒரு 3 போஸ்ட் வந்து இருக்குது. அந்த 3 போஸ்ட் ஓப்பன் பண்ண என்ன செய்யுது, அதுக்குள்ள ஒரு டிவ் இருக்குது, அதுக்குள்ள ஒரு IMGSRC இருக்குது, அண்ட் அதுக்குள்ள வந்து இன்னொரு டிவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நாங்கள் HTML கொடுக்கவே இல்லையே. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நாங்கள் HTML கொடுக்கவே இல்லையே. அப்போ எங்கே வந்தது, எங்களுடைய ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்லேருந்து வந்தது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன செய்து, நாங்கள் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ரன் டைமில் எங்களுடைய HTML அப்டேட் பண்ணாங்க. எப்படி, இந்த மாதிரி document.create element யூஸ் பண்ணி. அப்போ இதில் இந்த டாக்குமெண்ட்ன்றது என்னன்னு கேட்டால் எங்களுடைய இந்த டொம்முடைய ரூட், ரூட்டாக இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட், ரூட் எலிமெண்ட். ஓகே, ரூட் எலிமெண்ட் தான் நான் என்ன சொல்லுவோம், டாக்குமெண்ட் சொல்லுவோம். அப்போ ஆக்சுவலாக அந்த டொம்ன்றது எப்படி கிரியேட் ஆகும்னா ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சராக கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஒரு புக்ஸ் வந்து போடுவோம். இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல. ஓகே, ஸோ இதில் வந்து நான் பார்க்குறேன் என்னது, ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் தான் என்னது, எங்களுடைய ரூட் எலிமெண்ட். எங்களோட ரூட் எலிமெண்ட் என்னது, டாக்குமெண்ட். அப்போ நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் இதில் போட்டுக்கொள்கிறேன், டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட் தான் எங்களோட ரூட் எலிமெண்ட். ரூட் எலிமெண்ட் என்னது, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து என்ன செய்ய போகுது, உங்களுடைய டொம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ இது வந்து என்னது, டாக்குமெண்ட் தான் இருக்குது. ஸோ டாக்குமெண்ட் போட்டால் பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம், அடுத்தது வந்து இதில் இருந்து கிளைகளை வந்து பிரிக்க போகிறோம். ஸோ இதில் முதலாவது கிளை என்னவா இருக்கும், உங்களுடைய இண்டெக்ஸ் HTML வரும். இங்கே வந்து ஹெட் அண்ட் ஒன்று இருக்குது, பொடி எண்ட் ஒன்று இருக்குது. அப்போ என்னவாகும், 2 பிரியும். இந்த மாதிரி பிரியும், இந்த மாதிரி பிரியும். 2 எலிமெண்ட் இருக்கு எங்கள்கிட்ட. அப்போ ஹெட் ஒன்று இருக்குது, பொடி எண்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னது, ஹெட் அண்ட் ஒன்று இருக்குது, பொடி எண்ட் ஒன்று இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன், இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணுறேன். அது வந்து என்னவா இருக்கும், ஹெட்டாக இருக்கும். என்னவா இருக்கும், ஹெட்டாக இருக்கும். HCD இருக்கிறேன். அது மாதிரி இது வந்து என்னவா இருக்கும், அடுத்தது பொடியாக இருக்கும். பொடியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து அடுத்து என்ன செய்யும், நீங்கள் இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் கிரியேட் ஆக மாட்டேது லைக் பண்ணீங்க தானே. ஸோ நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. அதே மாதிரி அடுத்து என்ன செய்யும், இந்த பொடிக்குள்ளே வந்து அடுத்து என்ன இருக்குது, பொடிக்குள்ளே இந்த டிவ் இருக்குது. அப்போ 2 டிவ் இருக்கக்கூடிய என்ன செய்யும், ஒரு டிவ் இருக்கக்கூடிய என்ன செய்யும், அடுத்த ஒரு கிளை வந்து கிரியேட் ஆகி இங்கே என்ன வரும், டிவ் என்ற ஒன்று வந்து கிரியேட் ஆகும். அந்த டிவ்வுக்கு வந்து ஒரு ஐடி இருக்கா இல்லையா. அப்போ அதை என்ன செய்ய மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அது இதுக்கு பிறகு வந்து ஒரு எலிமெண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த எலிமெண்ட் வந்து என்னவா இருக்கும், டிவ்வாக இருக்கும், ஒரு டிவ் எலிமெண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு ஐடி இருக்கும், என்னது, போஸ்ட் வந்து POSTS போஸ்ட் வந்து இருக்கும். சரியா, இந்த மாதிரி தான் என்ன செய்ய போகுது, எங்களுடைய டொம் வந்து கிரியேட் ஆகி கொண்டு போக போகுது. அப்போ கிரியேட் ஆன பிறகு இப்போ இதுதான் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேசிக்கான டொம். இப்போ எங்கள்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. ஒரு ஒன்றுமே நாங்கள் இப்போ என்ன செய்ய ஆட் பண்ணல. நான் இந்த ஹெட்டை வந்து இப்போ கமிட் பண்ணி கொடுக்குறோம். இதை ஹெட்டை வந்து கமிட் பண்ணி கொடுத்துருக்கோம், படிக்க மட்டும் பார்ப்போம். இப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன், ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த என்ன செய்கிறேன், போஸ்ட் போடுறேன், document.create element அப்படி கொடுக்குறேன். அப்போ என்ன செய்யும், அது ஒரு புதுசாக ஒரு எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணும். புதுசாக ஒரு எலிமெண்ட் என்ன செய்யும், அங்கேயே ஒரு இடத்துல கிரியேட் பண்ணி என்ன செய்யும், அது வந்து ஒரு டிவ் எலிமெண்ட் நாங்கள் சொல்லிட்டோம். எங்கே சொன்னாங்க பாருங்க, டிவ் சொல்லியிருக்கோம் பாருங்க, document.create element டிவ் சொல்லியிருக்கோம். அப்போ என்ன செய்யும், இது இந்த இடத்துல டிவ்ன்ற பேரில் ஒரு டிவ் எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணி
இப்படி கிரியேட் பண்ண டிவ் எலிமெண்ட் என்ன செய்யும், வச்சு கொண்டு இருக்கும். கொஞ்சம் என்ன செய்யறது தெரியாதுன்னு இருக்கு. ஸோ வச்சு கொண்டு இருக்கும். அப்போ நான் என்ன செய்கிறேன், அடுத்த ஸ்டெப் போகிறேன். என்ன செய்கிறேன், கிரியேட் பண்ண அதுக்கு வந்து கிளாஸ் நேம் வைக்கிறேன். அப்போ என்ன செய்யும், அடுத்த வந்து இதில் வந்து புதுசாக இன்னொரு டெக்ஸ்ட் ஹெட் ஆகும். என்னது, கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் ஹெட் ஆகும். என்னது, போஸ்ட் சொல்லி வச்சாங்க. கிளாஸ் நேம் என்னது, போஸ்ட் வச்சுனாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன செய்யும், ஹெட் ஆகும். சரி, இப்போ இதுவும் வந்து ஹெட் ஆகிட்டு, இதுவும் வந்து என்ன செய்யுது, ஹெட் ஆகிட்டு. அடுத்து என்ன செய்யுது, நாங்கள் அந்த போஸ்ட்ன்ற இந்த நான் இவ்வளோ செய்த அந்த விஷயத்தை வந்து என்ன செய்யறாங்க, ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணாங்க. அப்போ அது வந்து போஸ்ட் இருக்குது இப்போதைக்கு. ஓகே, இந்த போஸ்ட் அதுக்கு அப்புறம் நாங்கள் என்ன செய்யறாங்க, இந்த போஸ்ட் அதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க, சாரி, இந்த போஸ்ட் என்ன செய்யறாங்க, ஜஸ்ட் பார்ப்போம். இதை கொண்டு வந்து இங்கே இருக்கு. ஸோ இந்த போஸ்ட்டுக்குள்ள சில விஷயங்கள் செய்திருக்கோம். அதை வந்து இப்போ கமிட் பண்ணிக்கொள்ளும். நாங்கள் இதை பார்ப்போம். என்ன செய்யறாங்க, கண்டெய்னர் டாட் அப் அண்ட் சைல்டு கொடுக்குறோம். இந்த கண்டெய்னர்ன்றது யாரு, கண்டெய்னர்ன்றது யாரு, கண்டெய்னர்ன்றது யாரு, யாருன்னு எங்களுக்கு தெரியல இன்னும். யாருன்னு நாங்கள் பார்க்கணும். என்ன செய்யணும், இந்த போஸ்ட்டுக்கான ஒப்ஜெக்ட் எங்கே கிரியேட் பண்ணிக்கணும் நாங்கள் பார்க்கணும். போஸ்ட்டுக்கான ஒப்ஜெக்ட் நாங்கள் எங்கே கிரியேட் பண்ணிக்கணும்னு பார்க்குறோம். அப்போ நீங்கள் போஸ்ட் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே தான் நான் என்ன செய்கிறேன், இந்த போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இதுக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த கண்டெய்னர் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த கண்டெய்னர்ன்றது யார், இங்கே டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட், கெட் எலிமெண்ட் பை ஐடி போஸ்ட். அப்போ என்ன செய்யும், எங்களுடைய டாக்குமெண்ட்ல பார்க்கும், இந்த ஐடியில் யார் இருக்கிறது, இவர் தான் இருக்கார். அப்போ இவர் வந்து எடுத்துருவார். இவர் தான் யார், இப்போ எங்களுக்கு கண்டெய்னர். இவர் தான் கண்டெய்னர். எங்களுக்கு கண்டெய்னர் யாரு, இந்த டிவ். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யறாங்க, இந்த கண்டெய்னரை சும்மா விட்டு நாங்கள் இந்த கண்டெய்னரை என்ன செய்யறாங்க, சரி என்ன செய்யறாங்க, ஜஸ்ட் பார்ப்போம். என்ன செய்திருக்கோம் இங்கே, கண்டெய்னர் டாட் அப் அண்ட் சைல்டு போஸ்ட்னு சொல்றோம். அப்போ ஏற்கனவே இங்கே நாங்கள் போஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து என்ன செய்யறாங்க, ஒரு ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணாங்க. அந்த வேரியபிளுக்கு பேர் போஸ்ட். அப்போ அதை நாங்கள் என்ன செய்யறோம், இப்போ வந்து இவருக்குள்ள அப்பெண்ட் பண்ணிட்டோம். அப்போ என்ன நடக்கும், இவருடைய சைல்டு இவர் மாறுவார், இவருடைய சைல்டு இவர் மாறுவார். அப்போ அதால தான் என்ன நடந்தது எங்களுக்கு, இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள போறீங்க, இந்த பிஓஎஸ்டிஎஸ் போஸ்டுக்குள்ள என்ன செய்ய நடந்திருக்குது, ஒரு போஸ்ட்ன்ற புது எலிமெண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்குது. ஆனால் 3 தரம் கிரியேட் ஆயிருக்கு. ஏன்டா வந்து நாங்கள் 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண என்ன செய்யும், அந்த கிளாஸ் வந்து 3 தரம் தன்னுடைய அந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து 3 தடவை என்ன செய்வார், இன்வோக் பண்ணுவார். 3 தடவை இன்வோக் பண்ண என்ன செய்வார், நாங்கள் 3 தரமும் இந்த கண்டெய்னரை வந்து பேராமீட்டரா பாஸ் பண்ணுவாங்க. அப்போ 3 தடவை என்ன செய்வார், 3 வித்தியாசமான போஸ்ட்ன்ற கிளாஸ் நேமுடைய எலிமெண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அது என்ன செய்யும், எங்களுடைய இந்த டிவுக்கு சைல்டா வந்து மாறும். அப்ப என்ன நடந்தது எங்களுக்கு, இப்ப ஒன்று மாதிரியே இன்னும் 2 வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுது. இது மாதிரி என்ன நடந்தது, இன்னும் ஒன்று அண்ட் இன்னும் ஒன்று சொல்லி என்ன நடந்தது, 3 டிவ் எலிமெண்ட் வந்து கிரியேட் ஆகி ஆட் ஆகுது. அது வந்து என்ன நடந்தது, மனுவலா நாங்க என்ன செய்யறாங்க, ப்ரோக்ராம்ல செய்தாங்க, மனுவலா ப்ரோக்ராம்ல செய்தாங்க. அப்ப இதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம், 3 டிவ் வந்து கிரியேட் ஆகுது. 3 வந்து கிளாஸ் நேம் என்னது, போஸ்டா இருக்கும். அதை நீங்க எங்க பார்க்கலாம், இங்க நீங்க கீழே பார்த்து கொள்ளலாம். ஸோ ஆக்சுவலாக இதைத்தான் நாங்கள் என்ன சொல்ல போறோம், இப்போ டொம்னு சொல்ல போறோம். இப்படித்தான் டொம் என்ன செய்யுது, கிரியேட் ஆகுது எங்களுடைய எல்லா வெப்சைட்ஸுக்கு. நீங்கள் எந்த வெப்சைட்ஸை கால் பண்ணாலுமே அது என்ன செய்யுது, இப்படித்தான் டொம் வந்து கிரியேட் ஆகுது. நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த சைடில் ஒவ்வொரு சைடையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது போஸ்ட் இருக்கு தானே, இந்த முதலாவது போஸ்ட்ன்ற இந்த ஏரியா தான் இது எல்லாரும் பாருங்க. நாங்கள் இதை ஹோவர் பண்ண மேலே அங்கே செலக்ட் ஆகுது பாருங்க, நீங்கள் ஹோவர் பண்ண மேலே செலக்ட் ஆகுது பாருங்க. இப்போ நான் இதை வேலை செஞ்சு காட்டுறேன். இந்த லைனை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க, இந்த லைனை கவனமாக பார்த்துக்கோங்க. ஸ்பேன் 0ன்ற இந்த லைனை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. ஹார்டேக்கில் இருக்கு பாருங்க, இந்த லைனை கவனமாக பார்த்துக்கோங்க. நான் இப்போ என்ன செய்யறேன், இவரை வந்து ப்ரெஸ் பண்றேன். என்ன நடக்குது, 0 வந்து 1 மாறினது பாத்தீங்களா இப்போ. சரிங்க, இப்போ இதை கவனிக்காட்டியும் அடுத்ததை பாருங்க, சேடை பார்த்துக்கோங்க. இந்த சேடை கலர் 0 இருக்கு, இதை பார்த்துக்கோங்க. இது ரெண்டையும் பாருங்க, இது ரெண்டையும் வந்து கவனிங்க. நான் இதை கிளிக் பண்றேன். என்ன நடக்குது, இப்போ இது 0வா மாறிட்டுது, இது வந்து 1ஆ மாறிட்டுது. அவ இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டால், நான் வந்து ஒவ்வொரு தடவை இதை கிளிக் பண்ணிக்கலையும், ஒவ்வொரு தடவை நான் போய் இதை லைக் பண்ணிக்கையோ இல்லாட்டி வந்து இதை கமெண்ட் பண்ணிக்கையோ நடக்கும். இந்த டொம் வந்து ஒவ்வொரு தடவையும் மணிப்புலேட் ஆகும். ஒவ்வொரு தடவையும் என்ன செய்யும், டொம் வந்து திருப்ப 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 எடிட் ஆகிக்கொண்டே இருக்கும். விளங்குதா? ஸோ இப்படித்தான் என்ன நடக்குது, ஒரு வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுது. அப்போ இந்த பிரச்சனை வந்து யாருக்கு வருதுன்னு கேட்டால் ஃபேஸ்புக்கு வருது. இது எங்களுக்கு தெரியும், ஃபேஸ்புக் வருது ஒரு சோஷியல் மீடியா கம்பெனி. நாங்கள் எப்போ சின்ன கிரியேட் பண்ணிக்கிறோம், அதில் வந்து 3 போஸ்ட்டுக்கு லைக் போட்டால் சரி. ஆனால் ஃபேஸ்புக்கில் அப்படியா, நாங்கள் போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலாம், வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், போஸ்ட் வந்து டெக்ஸ்ட் போஸ்ட்டாக ஷேர் பண்ணலாம், அப்புறம் அதை எடிட் பண்ணி மாற்றலாம். வேறு என்ன செய்யலாம், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கேன்சல் பண்ணலாம், ஃப்ரெண்ட் ஆக்கலாம், இல்லை ஃபாலோ பண்ணலாம், லைக் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கீங்களா வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பட்டனை யூஸர் கிளிக் பண்ணிக்க என்ன செய்யும், டொம் வந்து மணிப்புலேட் ஆகும். டொம் வந்து என்ன செய்யும், இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், மணிப்புலேட் ஆகும்.
அப்போ அப்படி ஆறுது வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்தது என்னன்னா, இந்த டொம்ன்றது வந்து ஒரு ஹார்ட்டான ஒரு விஷயம். அதாவது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வெயிட்டான ஒரு விஷயம். இந்த டொம்ன்றது வந்து ஒரு வெயிட்டான ஒரு திங். அப்ப அது சர்வர்ல இருந்து அதை வெளியே கொண்டு வந்து இங்க இருந்து அதை மனிப்புலேட் பண்றதுக்கு என்ன நடக்கும்னு கேட்டா, ஒவ்வொரு தடவையும் அந்த வெப்பேஜ் வந்து திருப்ப திருப்ப லோட் ஆகும். அப்ப அது வந்து என்ன நடக்கும்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸை குறைக்கும். ஏன்னா வந்து லோட் ஆகிறதுக்கு கூட என்ன செய்யும், யூசருக்கு பார்க்க ஒரு மாதிரி இதா இருக்கும். இது எனக்கு 3 போஸ்ட் ஒன்றும் தெரியல. பஸ் நான் இப்போ இந்த லைக் கிளிக் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் லைக் வந்து அப்டேட் ஆகுதுன்னா எனக்கு அப்படி இருக்கும். So அது வந்து கொஞ்சம் ஒரு அன்ஈஸியாக இருக்கும் யூசருக்கு. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை வந்து ஃபேஸ்புக் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃபேஸ்புக் என்ன செய்யறாங்கன்னா, புதுசாக ஒரு லைப்ரரியை கொண்டு வரணும். அந்த லைப்ரரி தான் ரியாக்ட். அப்போ ரியாக்டை கொண்டு வந்தது யாரு? ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்ன்ற கம்பெனி தான் என்ன செய்யுது, ரியாக்ட் என்ற லைப்ரரி அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ இந்த ரியாக்ட் வந்து எப்படி எங்களுக்கு ஒர்க் ஆக போகுதுன்னு கேட்டா, இப்போ நாங்கள் இதில் வச்சுக்கிறது தானே இந்த டொம்மை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ரியல் டொம் வந்து சொல்லுவோம். ரியல் டொம், அதாவது உண்மையான டொம். ஆனால் இந்த ரியாக்ட் என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குன்னா அந்த வெப்சைட்டுக்கு என்ன செய்யணும்னா ஒரு வெர்ச்சுவல் டொம்மை கிரியேட் பண்ணணும். இந்த வெர்ச்சுவல் டொம்ன்றது என்னன்னா, இந்த டொம் மாதிரி இருக்கக்கூடிய ஆக்சுவலான காப்பி. டொம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆக்சுவலான காப்பி. ஆனால் வந்து என்னென்னா லைட் வெயிட்டாக இருக்கும். டொம் வந்து வெயிட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வெர்ச்சுவல் டொம்ன்றது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். வெர்ச்சுவல் டொம்ன்றது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். அப்போ ஒரு வெப்சைட் வந்து லோட் ஆகிக்கல என்ன நடக்கும், சர்வருக்கு இந்த வருது, டொம் கிரியேட் ஆகுது, ஓகே. டொம்மோட சேர்ந்து என்ன செய்ய முடியாது, இந்த ரியாக்ட் வந்து இதை ஒரு கொப்பி எடுத்து லைட் வெயிட், அதாவது வந்து பெருசா லோட் ஆகாத மாதிரியான ஒரு லைட் வெயிட் கொப்பியோட கிரியேட் பண்ணிடும். அதுக்கு என்ன பேர் வச்சிருக்குது, வெர்ச்சுவல் டொம் என்ற பேர் வச்சிருக்குது. நான் என்ன செய்யறேன், பிடொம் வச்சுக்கோங்க பேர், பிடொம். அதே மாதிரி இங்கே ஏற்கனவே ஆக்சுவலாக இருக்கிற டொம் என்னது, ஆக்சுவல் டொம்னு சொல்லலாம், இல்லாட்டி வந்து ரியல் டொம்னு சொல்லலாம். நாங்கள் ஆக்சுவல் டொம்னு சொல்லுவோம், ஆக்சுவல் டொம். ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதால் எங்களுக்கு என்ன நன்மை, இதால் என்ன நன்மை அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து நான் இப்போ என்ன செய்யறேன், ஒரு லைக் பட்டனையோ கமெண்ட்டையோ நான் என்ன செய்யறேன், ப்ரெஸ் பண்ணி சம்திங் ஒரு மாற்றத்தை செய்துட்டேன் ஒரு யூஸரை. அவர் செய்யக்கு என்ன நடக்கும்னு கேட்டா, எனக்கு வந்து டொம் வந்து மேனிப்புலேட் ஆகணும், டொம் வந்து மேனிப்புலேட் ஆகணும். ஆனா இங்க வந்து அதுக்கு பதிலாக என்ன நடக்கும்னு கேட்டா, ஜஸ்ட் இந்த இடத்துல வெர்ச்சுவல் டொம் இருக்கு தானே, அதுல போய் மேனிப்புலேஷன் நடக்கும், அதுல மேனிப்புலேஷன் நடக்கும். இது வந்து லைட் வெயிட்டான விஷயம் தானே. அப்ப உதாரணத்துக்கு 0 வந்து 1 மாறணுமா, மாறிட்டுது. மாறினா அப்புறம் என்ன செய்ய முடியாது, அப்படியே விடாது. ஜஸ்ட் இது ரெண்டையும் வந்து செக் பண்ணும். ஏற்கனவே எங்கள்கிட்ட ஆக்சுவல் டொம் இருக்குது, வெர்ச்சுவல் டொம் வந்து ஏற்கனவே அப்டேட் ஆயிட்டு. ஆனா அப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டா, இது ரெண்டையும் வந்து ஒன்றோட ஒன்று வெரிஃபை பண்ணி பார்க்கும். வெரிஃபை பண்ணி பார்த்து என்ன செய்யும், இப்போ எங்களுக்கு ஏற்கனவே என்னது, வேறு டொம் இல்லைன்னு வச்சு கருதி கொள்வோம். ஓகே, வேறு டொம் இல்லைன்னு கருதி கொள்வோம். வேறு டொம் இருந்தால் வேற மாதிரி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்க சொல்றோம். ஃபர்ஸ்ட் நடக்க என்ன செய்யும், ரெண்டையும் வந்து ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளும். ஒப்பிட்டு பார்க்க என்ன நடக்கும், இதுல வந்து ஏதோ ஒரு லைன் மட்டும் மாறி இருக்கும், மிச்சம் ஒரே மாதிரி இருக்கும், அந்த ஒரு லைன் மட்டும் மாறி இருக்கும். அப்ப என்ன செய்ய முடியும் கேட்டா, கம்ப்ளீட்டா இந்த ஆக்சுவல் டொம் அப்டேட் பண்றதுக்கு பதிலாக அந்த ஒரு லைனை மட்டும் என்ன செய்து கொள்ளும், அப்டேட் பண்ணி கொள்ளும். அந்த ஒரு லைனை மட்டும் என்ன செய்யும், அப்டேட் பண்ணி கொள்ளும். ஸோ அப்படி என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் ஆகும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும் கேட்டா, எங்கள்கிட்ட இப்போ வெர்ச்சுவல் டொம் இருக்குது. நான் என்ன செய்ய போறேன், இதுல ஒரு மாற்றத்தை செய்ய போறேன், இன்னொரு மாற்றத்தை செய்ய போறோம். அதாவது இந்த ஒன்னை வந்து இப்போ 2 மாற்ற போறோம். ஒன்னை வந்து என்ன செய்ய போறோம், 2 மாற்ற போறோம். இப்போ அழிக்கிற இதுல ஓகே, நான் செலக்ட் யூஸ் பண்ணிச்சுக்கொள்றேன் ஒரு நிமிஷம். சரி, அழிச்சிட்டு நான் என்ன செய்ய போறேன், இப்போ ஒன்னை வந்து 2 மாற்ற போறோம். அப்படி 2 மாத்துக்கு என்ன செய்யும், எங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு வெர்ச்சுவல் டொம் இருந்தது, இதுக்கு முதல்ல ஒரு ப்ரீவியஸ் கொப்பி எங்கள்கிட்ட இருந்தது. அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த ப்ரீவியஸ் கொப்பியோட இப்பத்திய சேஞ்சை செக் பண்ணி பார்க்கும். செக் பண்ணி பார்த்தா அப்புறம் ஒரு மாற்றம் இருந்தானே, அந்த மாற்றத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்யணும்டா, இந்த ஆக்சுவல் டொம்மை திருப்ப அப்டேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி என்ன நடக்கும்னு கேட்டால், தொடர்ந்து ஒப்பிட்டு பார்த்து 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 அது அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கிறதால அந்த ஒரு லைனை மட்டும் அப்டேட் பண்ணால் காணுமன்ற எல்லாமே இருக்கு. அதாவது நாங்கள் எந்த இடத்துல மாற்றம் நடக்குதோ அந்த இடம் மட்டும் அப்டேட் ஆனால் காணும், வேற ஒன்றுமே அப்டேட் ஆக தேவையில்லை. ஸோ அதனால தான் இந்த வெர்ச்சுவல் டொம்ன்றது ரியாக்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு ஆக்சுவல் டொம்மை வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் திருப்ப அப்டேட் பண்ணுறதுன்னா என்ன நடக்கும், சர்வர்ல திருப்ப அவ்வளோத்தையும் எடுத்து அப்டேட் பண்ணணும். ஸோ அப்படி அப்டேட் பண்ணிக்கொள்ள நடக்கும்னு கேட்டால் எங்களுக்கு வந்து தேவையில்லாத லோடு வந்து அதிகமாக இருக்கும், யூசருக்கு வந்து தேவையில்லாத லோடு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பாதிக்கும். அப்போ அப்படி இருக்கல இந்த வெர்ச்சுவல் டொம் வந்து ஒப்பிட்டு பார்த்து அந்த லைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுறது அந்த எங்களுக்கு அது என்னவா இருக்கும், ஒரு நன்மையாக இருக்கும். டவுட் இருக்கா யாருக்காவது, டவுட் இருக்கா யாருக்காவது, டவுட் இருக்கா, டவுட் இருக்கா? நான் உதாரணம் காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் இப்போ என்ன செஞ்சேன்னு கேட்டால், ரெண்டரிங்கில் போயிட்டு இந்த பெயிண்ட் ஃபிளாஷ் வந்து டிக் பண்ணும். அப்போ டிக் பண்ண என்ன நடக்கும்னு கேட்டால், இப்போ எப்பயாவது ஒரு டைம்ல இந்த டொம்ப வந்து அப்டேட் ஆனா அதுங்களுக்கு என்ன செய்யும், இங்கே வந்து ஷோ ஆகும், அது வந்து இங்கே ஷோ ஆகும். நான் இப்போ என்ன செய்யறேன், இந்த வவ்வ வந்து அமுத்துறேன். என்னது பாருங்க, இது மட்டும் தான் மாறுது, ஆனால் இந்த 4மே வந்து அப்டேட் ஆகுது பாருங்க. நான் இதை அமுத்துறேன்,
இது ரெண்டு தான் மாறுதா, நாலுமே அப்டேட் ஆகுது, நாலுமே பச்சை ஆகும் பாருங்க, நாலுமே பச்சை ஆகுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்கான ஆக்சுவல் டொம் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் ரியாக்ட் என்ன செய்யணும்னு கேட்டால் இதில் வந்து எது எது மாறி இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் அப்டேட் பண்ணும். ஸோ அதான் வித்தியாசம். அதை நாங்கள் என்ன செய்வோம், ரியாக்ட் படிச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு அதில் என்ன இதே மாதிரி செஞ்சு காட்டுறேன், நீங்கள் அது டிஃப்ரெண்டாக வந்து பார்ப்பீங்க. டவுட் எதுவும் இருக்கா, அதில் இருக்காது, டவுட் எதுவும் இருக்கா? அப்போ இதுதான் டொம் அண்ட் வெர்ச்சுவல் டொம். இதுதான் வெர்ச்சுவல் டொம், இப்படி தான் உங்களுக்கு என்ன செய்யுது, உங்களோட ரியாக்ட் ஜேஸில் ஹெல்ப் பண்ணுது. டவுட் இருக்கா ஏதாவது? அடுத்து நாங்கள் இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். பாபல் என்ற ஒரு விஷயம் இருக்கு. பாபல் என்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த பாபல்ன்றது என்ன கேட்டால் ஜாவா ஸ்கிரிப்ட் கம்பைல். ஓகே, இதுதான் என்ன செய்ய போகுது உங்களுக்கு, இந்த ரியாக்ட் ஜேஸில் கம்பைலராக ஒர்க் ஆக போகுது. ஸோ இதை பற்றி நாங்கள் நிறைய வந்து மெனக்கெட தேவையில்லை, ஜஸ்ட் பாபலோன் ஒன்று இருக்குது, இதை நாங்களுக்கு கம்பைல் பண்ண போது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து அடுத்தது இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம், ஜேஎஸ்எக்ஸ். ஸோ இதெல்லாம் நாங்கள் பெருசாக மெனக்கெட்டு சொல்ல போகிறது இல்லைன்னா சும்மா பேசிக்காக சொல்லி கொடுத்து சில விஷயங்கள். ஜேஎஸ்எக்ஸ்ன்றது என்ன கேட்டால் ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல். நான் உங்களுக்கு வந்து ஒரிஜினலாக ப்ரோக்ராம் எழுதிருக்கேன், அதை காட்டுறேன் உங்களுக்கு, ரிட்டர்னுக்குள்ள நீங்கள் எழுதுவீங்க. அதாவது பார்க்குறதுக்கு HTML மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு HTML மாதிரி இருக்கும், ஆனால் அது ஆக்சுவலாக HTML இல்லை. ஆனால் என்னென்னு சொல்லுவோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல்னு சொல்லுவோம், ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்எம்எலுக்கும் HTML என்ன வித்தியாசம்னு கேட்டால் HTML வந்து என்னது ப்ரீடிஃபைன்டான டெக்ஸ்ட் வந்து இருக்கும், XMLன்றது வந்து என்னது யூசர் டிஃபைன் பண்ணக்கூடிய XML இருக்கும், அதாவது யூசர் டிஃபைன் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து என்ன செய்யறோம் நாங்கள் உங்களுடைய HTML ஜாவா ஸ்கிரிப்டுகளை கொண்டு வரதுக்காக நாங்கள் JSX என்ற புதுசாக வந்து கொண்டு வரோம். JSX என்றது என்னென்னா ஜாவா ஸ்கிரிப்ட் XML, பார்க்குறதுக்கு HTML மாதிரி இருந்தாலும் அது HTML இல்லை, நாங்கள் அதை ஒரிஜினலாக கோடில் வைக்கிறோம், அதை காட்டணும் இந்த விஷயம்னு சொல்லி. ஸோ இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், இந்த விஷயங்கள் வேறு என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும் இதில். ஸோ இவ்வளோ விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டா காணிப்போம். அடுத்தது நான் என்ன செய்ய சொல்ல போகிறேன்னா, நீங்கள் எப்படி இந்த ரியாக்ட் ஜேஸை இதில் கூட மெஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது. ரியாக்ட் ஜேஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு தேவை யாருன்னா இந்த நோட் ஜேஸ். நான் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போடுறேன், இந்த லிங்க் வந்து வாட்ஸ்அப்பில் போடுறேன். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்று கேட்டால் இந்த பட்டன் இருக்கு தானே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும், உங்களுக்கு நோட் 22 வந்து டவுன்லோட் ஆகும். சரியா, நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கூட ஃபைலுக்குள்ள டவுன்லோட்ஸுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கு, ஒரு MSI ஃபைல் ஒன்று இருக்கு. இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விசார்ட் ஓப்பன் ஆகும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதால இப்படி காட்டுது. நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யும், இந்த விசார்ட் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக ஃபினிஷ் வேறு நீங்கள் என்ன செய்யணும், ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, உங்களுக்கு நோட்.js வந்து என்ன செய்திடும், இன்ஸ்டால் ஆகிடும். அப்படி இன்ஸ்டால் ஆன பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, நான் எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போடுறேன், என்ன கமாண்ட் எல்லாமே வாட்ஸ்அப்பில் போடுறேன். இதில் வந்து என்ன செய்வீங்க, நோட் பின்னு அடிச்சுக்கொள்வீங்க. அடிச்சு உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுடைய வேர்ஷன் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். உங்களுக்கு வந்து 22 வந்து சம்திங் வரும். 20 எனக்கு 20 வந்துருக்கு எனக்கு, நீங்கள் லேட்டஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதால உங்களுக்கு இந்த 22 வந்து என்ன செய்யும், அந்த கமாண்ட் லைனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்படி ஆகிட்டுண்டா ஓகே, நீங்கள் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக செய்தீங்க. நாளைக்கு நீங்கள் என்ன செய்யலாம், ரியாக்ட் ஜேஸில் கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், அடுத்த கிளாஸ் வரைக்கும் செய்துட்டு வரணும். நான் இது முதலே சொல்லியிருக்கலாம், பட் நான் மறந்து போயிட்டேன். ஸோ இதை ஒரு இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க. அடுத்த கிளாஸ் வந்து நாங்கள் என்ன செய்வோம், ரியாக்ட் ஜேஸில் கோட் எழுத ஆரம்பிப்போம். ரியாக்ட்ன்றது கம்பனன்ட் பேஸ்டான ஒரு லைப்ரரி. ஸோ இந்த கம்பனண்ட்டை பற்றி நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த கம்பனன்ட்ன்றது என்னென்னு கேட்டால் ரீயூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோட் செட், அவ்வளோதான். எப்படி நீங்கள் ஒரு ஒப்ஜெக்டை யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன செய்ய போறீங்க, கம்பனண்ட்டை யூஸ் பண்ண போறீங்க. ஆனால் இந்த கம்பனன்ட்றது வந்து லிட்டில் வித்தியாசம். அப்படின்னா இது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிட்டர்ன் பண்ண போது அந்த விஷயம் என்னன்னு கேட்டால் ஜேஎஸ்எக்ஸ். இந்த ஜேஎஸ்எக்ஸை ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் தான் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், கம்பனன்ட்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். இந்த கம்பனன்ட்ஸை பேஸ் பண்ணி தான் என்னது உங்களுடைய ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ், ஜாவா ஸ்கிரிப்ட் ஐ மீன் ரியாக்ட் ஜேஎஸ் ப்ரோக்ராம் வந்து இருக்க போகுது. சரியா, இப்போ இந்த கம்பனன்ஸ் எல்லாம் என்னன்றதை நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ இதை எல்லாத்தையும் தெரிய சொல்லிக்கொண்டு இருக்கலாம், ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ அடுத்த கிளாஸ் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த நோட்.js இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய ஏற்கனவே இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குமென்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் ஓகே, அதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லலாம் என்னென்னா, இந்த எக்ஸ்டென்ஷனோட ஒரு ஃபைல் இருக்கு பாருங்க இதில். ஸோ உங்களுக்கு மறந்து போக மாட்டா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. என்ன செய்யணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இதில் பாருங்க, முதலாவது ஃபைல்ஸ் எக்ஸ்ப்ளோரர் இருக்கும், அடுத்த சர்ச் இருக்கும், அடுத்த வந்து சோர்ஸ் இருக்கும், அடுத்த வந்து ரன் அண்ட் டீபக் இருக்கும். இந்த மாதிரி ஒரு குறியீடு இருக்கும் பாருங்க, ஒரு 3 சதத்துக்கு மேலே இன்னொரு கியூபோ வந்து ஆட் பண்ணுற மாதிரி. அதான் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு அதுக்குள்ளே போங்க. போயிட்டு வந்து ES6 சர்ச் பண்ணுங்க. ES6 சர்ச் பண்ணுங்க. இந்த ES6 என்னன்னா ECMAScript 6, அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரிஜினல் பேர் வந்து ECMAScript. நாங்கள் அதை ஏற்கனவே பார்த்துருந்தோங்க. அதில் 6th வெர்ஷனில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதில் வந்து முதலாவது அந்த வருது பாருங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் பேக்கெட்டுக்கு ES6 கோட் ஸ்னிப்பெட். இதை கிளிக் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, இப்படி எனக்கு அன்இன்ஸ்டால்டு வருது, உங்களுக்கு எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் அதில் இன்ஸ்டாலை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்கன்னா சரி. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வாங்க அடுத்த கிளாஸ் வரைக்கும் இது 2 விஷயமும் செய்து வந்தீங்கன்னா சரி. நாங்கள் என்ன செய்யலாம், ஸ்ட்ரைட்டாக இந்த ரியாக்ட் ஜேஎஸ் ப்ரோக்ராமிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ இதில் வந்து கிளாஸை முடிக்கிறேன் ஃபஸ்ட் டே கிளாஸ் தானே. ஸோ நம்ம நிறைய இன்றைக்கி நான் நிறைய இது இல்லை, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா மட்டும் தந்திருக்கேன். அடுத்த கிளாஸ்ல வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக என்ன செய்வோம், எல்லாத்தையும் செய்து பார்த்து படிச்சுக்கொள்வோம். ஸோ இதில் வந்து கிளாஸை முடிக்கிறேன். வேறு டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். வேறு டவுட்ஸ் இருக்கா இருக்காது? வேறு டவுட்ஸ் இருக்கா இருக்காது? அண்ட் இன்னொரு விஷயம் வேண்டாம், இது வந்து ஒரு கிளாஸை வந்து கவுண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு 12 கிளாஸ் இருந்தது ஒரு மந்த்னு சொன்னால் இது வந்து ஒரு கிளாஸை கவுண்ட் பண்ண மாட்டேன். இது வந்து உங்களுக்கு ஒரு இண்டக்ஷன் கிளாஸ். நான் வளமையாக அப்படி தான் நான் சேர்ந்தாங்க. எந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாலும் இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுறதாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து இந்த மாதிரி 30 மினிட்ஸ் இருக்கும். அது வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் அவ்வளோதான். அது வந்து கிளாஸ் அக்கௌண்ட் பண்ண மாட்டோம், வழக்கம் போது தான். இன்னொரு 12 கிளாஸ் உங்களுக்கு இருக்கு. வேறு டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? வேறு டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? ஓகே, அப்போ இதில் வந்து கிளாஸை முடிக்கிறேன். தேங்க்யூ.